ஹாய் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, சரவணன் பேசுனதையும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்டோட போனதையும் நினச்சி பார்த்து அழுகுறாங்க. அவங்க தங்கச்சி ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப திட்டுறாங்க தங்கமயில. எதுக்கு இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க தங்கச்சி தான் ரொம்ப ஆறுதல் சொல்லி அழாதாக்கா அழாதாக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி என்ன பண்ணுவாங்க, பாண்டியனுடைய ஒரு ட்ரெஸ்ஸை கூட துவைக்காம அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போ அவருக்கு கோவம் வருது, என்ன நான் கடைக்கு என்ன போட்டு போகிறது அப்படின்ற மாதிரி. அப்போ பசங்கள்லாம் நான் துவைச்சி தரேன்னுவாங்க, இல்லை நானே துவைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இவரே போய் துவைக்கிறாரு. கோமதிக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவர் பேச மாட்றாருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கோவத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க, கோமதி அம்மா ஏன்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, அப்படியாவது என்கிட்ட பேசுவாருன்னு தாம்மா பார்க்குறேன், ஆனால் அப்போ கூட அவர் என்கிட்ட பேசாமல் பிடிவாதமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, யாரும் என் துணியை துவைக்கணும்னு அவசியம் இல்லை, நானே துவைச்சிக்குவேன், எல்லா வேலையும் நான் தனியாக செஞ்சு தான் பழகினேன், எனக்கு இதுவும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவார், பாண்டியன் கடைக்கு கிளம்பி போயிடுவார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் என்ன பண்ணுறாருன்னா, மீன் அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல, ஒரு ஆள் அனுப்புகிற வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி, அந்த ஆள் வந்திருப்பார். இவருக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கும், அந்த ஆளை பேசுறதுக்கே கையெல்லாம் நடுங்கும். அவர் என்ன சொல்வார், இந்த மாதிரி தேவையான டாக்குமெண்ட் இல்லை, நீங்கள் ஏஐ கிட்ட கூப்பிட்டு போயிட்டு என்னை பேச வைங்கன்ற மாதிரி சொன்னோன்னே இவரும் அந்த ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு பேச வைப்பார். பேச வச்சோன்னா அவரும் என்ன சொல்கிறாரு, கமிஷன் பற்றியெல்லாம் செந்தில் பேசிக்குவார், நான் வேலையை முடிச்சு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. செந்திலுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கும். அப்போ பியூன் கேட்பாரு, ஏன் சார் இப்படி கையெல்லாம் நடுங்குதுன்னு. என்ன சார் என்னப்பா இவர் என்ன கமிஷன் பேச சொல்கிறாரு, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னோன்னா பியூன் சொல்கிறான், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்த ஆள் கமிஷன்லாம் பேசிடுறாரு. அந்த பியூனு பேசிட்டு நாளைக்கு வாங்க வேலையெல்லாம் முடிச்சு வைப்போன்ற மாதிரி பியூனே சொல்லிடுறான். அப்போது ஒரு மாதிரி செந்தில் ஐயோ நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்ற மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டு கையை நடுங்கிக்கிட்டே நிற்கிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாண்டியன் அவங்க மாமனார் பேச்சை கேட்டு இப்படி ஒரு வேலை பண்ணதுனால அவர் மாட்டிக்குவாரா இல்லை தப்பிச்சிடுவாரா, இதே மாதிரி தங்கமயில் அவரை வேணாம்னு சொல்லிடுவாரா, இல்லை சரவணன் பேச முயற்சி பண்ணுவாரா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.